வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. இது 1969ஆம் ஆண்டு வெளிவந்த கதை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தேவி மணிவண்ணன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாப் தமிழ் கதைகள். வாங்க இப்போ கேட்கலாம் இந்த அருமையான கருத்துள்ள கதையை. வேப்ப மரத்து அடியில் நின்ற பசுவின் பின்கால்களை கட்டிவிட்டு மடியை கழுவ செம்பை எடுக்க திரும்பினான் சுப்பு கோனார். சுப்பு கோனார் தான் முதலில் அவனை பார்த்தான். பார்த்தவுடனே அவனுக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. மார்கழி மாத குளிரில் அவனுக்கு உடல் உதற பயத்தினால் தலையும் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. வந்தவன் காம்பவுண்ட் கேட்டை ஓசையோடு திறந்து கொண்டு உள்ளே வர தன்னையே அவன் குறிவைத்து வருவது போல இருந்தது கோனாருக்கு. அவன் கருப்பு நிற கட்டம் போட்ட லுங்கி, பனியன் மற்றும் மஸ்லின் ஜிப்பா அணிந்திருந்தான். இடுப்பில் பெரிய பெல்ட் கட்டி அதனுடன் பெரிய சாவி கொத்து தொங்க ஒரு பேனா கத்தியும் செருகியிருந்தான். அவன் சுப்பு கோனாரை சாதாரணமாகத்தான் பார்த்தான். ஆனால் கோனார் ஓடவும் முடியாமல் பால் கறக்கவும் முடியாமல் உறைந்து போய் நின்றான். அந்த காலனியின் முதல் வீட்டுக்காரரான குஞ்சுமணி தினமும் காலையில் ஜன்னலை திறந்து பசுவின் முகத்தில் விழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதே போன்று அன்றும் அவர் ஜன்னலை திறக்க, ஆனால் அவர் கண்டது இந்த திருடனைத்தான். அவருக்கு அவனை யார் என்று அடையாளம் தெரிந்துவிட்டது. அவனை துரத்தி கொண்டு யாராவது வருகிறார்களா என்று பார்க்க வெளியில் ஓடி வந்தார். அங்கு கோனார் பயத்துடன் நின்றிருந்தான். ஆனால் வந்தவனோ யாரையும் கண்டுகொள்ளாமல் அவன் போக்கில் தைரியமாக கர்வத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தான். குஞ்சுமணிக்கு கோபமாக வந்தது. இவனை பார்த்தா திருடுவதற்கு வந்த மாதிரி தெரியல, ஏதோ கணக்கு தீர்க்க வந்தவன் போல உள்ளதே என்று நினைத்து கொண்டார். முன்பு ஒரு தடவை அவன் இந்த காலனியில் திருட வந்து தப்பிக்க சுவரேறி குதித்தபோது அவன் முழங்காலில் அடிபட்டு இரத்தம் கொட்ட ஓட முடியாமல் பிடிபட்டான். இந்த சுப்பு கோனார் அந்த திருடனை கயிற்றால் இரத்தம் சொட்ட அடித்தான். ஒன்றும் முடியாமல் கீழே சரிந்திருந்த அவனை அனைவரும் சேர்ந்து வேப்ப மரத்தில் கட்டினர். அவன் தண்ணீர் என்று முனகினான். குஞ்சுமணி தான் பால் குவளையில் தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்தவர் சும்மா இருந்தாரா? திருட்டு பயலே, உனக்கு பரிதாபப்பட்டா பாவமாச்சேன்னு சொல்லிக்கொண்டே பால் குவளையை வைத்து அவன் கன்னத்தில் ஓங்கி இடித்தார். தண்ணீர் குடித்த வாயிலிருந்து கொடகொடன்னு ரத்தம் கொட்ட அவன் கருப்பு மொழி செருக இவரை பார்த்தான். அப்போதே இருடா உன்னை பார்த்துக்கிறேன் என்றது போல இருந்தது அவன் பார்வை. அன்னைக்கு முழங்காலில் பட்ட அடிக்கு காலே விளங்காதுன்னு நினச்சேன். இவன் இப்போ மிடுக்காக நடந்து வரான். எப்படியோ இவன் வந்திருக்கிறது நல்லத்துக்கு இல்லை. 6 மாதம் ஜெயிலில் இருந்து நன்னா சாப்பிட்டு இப்போ வஞ்சம் தீர்க்க வந்திருக்கான். அன்னைக்கு அந்த திருடன் முழங்காலில் அடிபடாமல் இருந்திருந்தா அவனை கயிறால் அப்படி அடிச்சிருக்க முடியுமா? அன்னைக்கு இந்த கோனார் அடிப்பட்ட காலிலே ஒன்று வச்சான். திருட மூர்ச்சை ஆயிட்டான். அன்னைக்கு என்னமா அடித்தான்? இவன் கணக்கு தான் அதிகம், என் கணக்கு ஒரு அடிதான் என்று யோசித்தார் குஞ்சுமணி. குஞ்சுமணி தான் தைரியமாக இருப்பதை காட்ட மிரட்டும் தோரணையில் கனைக்க எண்ணினார். ஆனால் பழக்கமில்லாத காரணத்தினாலோ என்னவோ அந்த கனைப்பு இருமலில் போய் முடிந்தது. ஆனால் திருடன் அவரையோ அவர் இருமலையோ கண்டுகொள்ளாது பூட்டி கிடக்கும் அந்த வீட்டின் வாசற்படியில் ஏறினான். நல்ல இடம்தான் பார்த்துருக்கான். தென்னையில் உட்காந்துக்க போகிறான். பக்கத்தில் இருக்கிற குழாயில் பொம்மநாட்டிகள் எப்படி தண்ணி பிடிப்பா? இதோ இன்னும் செத்த நாழியில் எங்கள் அம்மா 2 குடத்தையும் கொண்டு வந்து தென்னையில் வச்சுட்டு, குஞ்சுமணி கண்ணா, என் கண்ணோ இல்லையோ 2 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுடான்னு கெஞ்ச போகிறாள். குழாயடிக்கு சென்றால்
தன் உடம்பு ஒரு அடிக்கு மேலே தாங்காது என்று முன்கூட்டியே திருடனிடம் கூற நினைத்து பிளான் போட்டார் குஞ்சுமணி. ஏய் சுப்பு, பார்த்துட்டு நிற்கிறியே, உனக்கு அவனை அடையாளம் தெரியலையா? அடையாளம் தெரியுது சாமி, ஆனால் என்னையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு பயமாக இருக்குது. அந்த நேரம் கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த குஞ்சுமணியின் தாயார் சீத்தம்மாள் சுப்பு கோனார் பாலை கறக்காமல் தன் பிள்ளையாண்டானுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். சாதாரணமாக குஞ்சுமணி யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். காலையில் பசுவை தரிசித்த பிறகு 2 முறை வெற்றிலை பாக்கு போட்டு முடிப்பார். அதன் பிறகு அம்மாவின் கையால் ஒரு காபி. அதன் பிறகு மீண்டும் வெற்றிலை போடுவார். பிறகு குழாயடிக்கு குடங்களை தூக்கிச் செல்வார். என்று மட்டுமே பேசக்கூடிய குஞ்சுமணி காலையில் வெற்றிலை கூட போடாமல் இந்த சுப்பு கோனாரிடம் என்ன ரகசியம் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள ஆவலுடன் அந்த சீதாம்மாள் வேப்ப மரத்தடிக்கு வருகிறாள். அப்போது இவர்கள் மூவரையும் அந்த புதியதாக வந்த அவன் வீட்டின் முன்பிலிருந்து பார்க்கிறான். இங்கே தான் பார்க்கிறான். அம்மா, நீ ஏன் அங்கே பார்க்குற என்று பல்லை கடித்தார் குஞ்சுமணி. யார்ரா அவன்? பூட்டி கிடக்கிற வீட்டு முன்னால் அவனுக்கு என்ன வேலை என்று அவள் கத்திக்கொண்டே செல்ல அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார் குஞ்சுமணி. முன்னொரு தடவை எங்கேயோ திருடிட்டு நம்ம காம்பவுண்டை ஏறி குதிக்கும்போது காலில் அடிபட்டு விழுந்தானே, பிறகு நாம் எல்லோரும் அவனை வேப்ப மரத்தில் கட்டி அடித்தோமே, அவன்தான் இவன். இப்போ எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கான் என்று கூறினார் குஞ்சுமணி. திருடனை கட்டி வச்சு அடிக்காம கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாளாக்கும். என்ன கோனாரே, இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு நிற்கிறீரே, மரியாதையாக காம்பவுண்டை விட்டு வெளியே போகச் சொல்லும், இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும் என்று அந்த காலனியையே கூட்டுகிற மாதிரி ஓவென்று கத்தினாள் சீத்தம்மாள். இப்போது பூட்டிய வீட்டு தென்னையின் மீது உட்கார்ந்திருந்த அவனை பார்த்து அனைவரும் பயந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர ஆரம்பித்தது. கூட்டம் சேர்ந்த பிறகு கோனாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. என்ன இவன், பெரிய இவன் திருட்டு பயல்தானே, அன்னைக்கு வாங்கின அடி மறந்திருக்கும், என்ன உத்தேசத்தோடு வந்திருப்பான்னு தான் யோசித்தேன். மஃப்ளரை உதறி தோளில் போட்டுக்கொண்ட கோனார் பலமாக ஒரு கனைப்பு கனைத்தான். என்று குஞ்சுமணி அந்த கனைப்பை மனசுக்குள் ஸ்லாகித்து கொண்டார். கோனார் தைரியமாக கொஞ்சம் மிரட்டுகிற தோரணையுடனே அவன் உட்கார்ந்திருந்த அந்த தென்னையை நோக்கி நடந்தான். அவனுக்கு துணையாக ஏதாவது நடந்தால் விலக்கி விடவோ அல்லது கூச்சலிடவோ ஒரு ஆள் வேண்டாமா? அதற்காக குஞ்சுமணியும் கோனாரின் பின்னால் கம்பீரமாக நடந்து சென்றார். ஏலே, உன்னை யாருன்னு இங்கே எல்லாருக்கும் தெரியும். இடம் தெரியாமல் வந்துட்டே போல இருக்கு. வேற ஏதாவது தகராறு வர்றதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடு என்று கோனார் சொல்லும்போது, ஆமாம்ப்பா, தகராறு பண்ணாமல் போயிடு, நோக்கு இடமா கிடைக்காது என்று குஞ்சுமணியும் குரல் கொடுத்தார். அவன் மௌனமாக ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். பின்னர் சாவதானமாய் இடுப்பை எக்கி பெல்ட்டோடு தைத்திருந்த ஒரு பையை திறந்து 4ஆய் மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை கோனாரிடம் கொடுத்துவிட்டு அதிலிருந்து ஒரு சாவியை தேடி எடுத்து அந்த பூட்டிய வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். அதை படித்து பார்த்த குஞ்சுமணி, என்னையா கோனாரே, முதலியார்கிட்ட 2 மாத அட்வான்ஸு 50 ரூபாய் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்திருக்கானையா என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார். நன்னா இருக்கே நியாயம். சம்சாரிகள் இருக்கிற இடத்துல திருட்டு பயலை கொண்டு வந்து குடி வைக்கிறதாவது. இந்த முதலியாருக்கு என்ன புத்தி கெட்டா போயிடுத்து? ஏண்டா குஞ்சுமணி, நானும் இந்த வீடு காலியான 15 நாளாக சொல்லிட்டு இருக்கேனோன்னோ என்று தொடங்கிய சீத்தம்மா, வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காவாலி பசங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துன வச்சா எப்படி என்று மகனிடம் கூறி கடிந்து கொள்கிறாள். அவன் காதில் விழப்போகிறது, வாயை மூடு, அவன் கையால் எனக்கு அடி வாங்கி வைக்கிறதுன்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறையா? எவனும் எங்கேயும் வந்துட்டு போகிறான், நமக்கென்ன என்று கூறி சீத்தம்மாளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார் குஞ்சுமணி. சீத்தம்மாவோ அடங்காமல் தனக்கு எந்த பயமும் இல்லை என்றும்
ஏற்கனவே அங்கு பல இடங்களில் பொருட்கள் திருடு போய் கொண்டு இருப்பதாகவும் இப்போது திருடனை வேறு இங்கு கூட்டிக் கொண்டு வந்து வாடகைக்கு வைத்திருப்பதாகவும் சாடிக்கொண்டே கோனாரை பார்த்து முதலில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமாறு கூறினாள். இதற்கிடையில் மொத்த பாலையும் உறிஞ்சிவிட்ட கன்றுக்குட்டியை கண்ட கோனார் பசுவையும் கன்றையும் சுரீர் என்று கயிற்றால் ஒன்று வைத்தான். கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த சீத்தம்மாளை பார்த்து சுப்பு கோனார் கத்தினான். பாலுமில்ல ஒன்றுமில்ல, போங்கம்மா. கண்ணுக்குட்டி ஊட்டிப்பிடுத்து, இந்த திருட்டு பையன் முகத்தில் முழிச்சது தான் என்று சொல்லிக்கொண்டே இதுதான் சந்தர்ப்பம் என்று அவனும் அங்கிருந்து நழுவினான். இதற்குள் அந்த காலனி முழுதும் திருடன் அங்கு குடிவந்த செய்தி பரவியது. திருடன் இப்போது கையில் கத்தியுடன் ஜிப்பா அணியாமல் நடந்து வருவதை குஞ்சுமணி பார்த்தார். ஒரு காண்டாமிருகம் வருவதைப் போல் உணர்ந்த அவர் பயந்து போய் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டார். குஞ்சுமணி ஜன்னலின் வழியாக பார்த்தபோது அவன் வேப்ப மரத்துக்கு எதிரே வந்து நின்றிருந்தான். ஏண்டாப்பா, உன்னை எத்தனையோ பேர் அடித்தா, ஆனால் என்னையே ஏன் சுற்றி சுற்றி வர? நான் வேணும்னா அந்த பால் கோவலையை கொண்டு வந்து தரேன், என்னை ஒரு அடி அடிச்சிடு. எதுக்கு இந்த கத்தி கபடா அப்படியெல்லாம் எடுத்துண்டு என்று குஞ்சுமணி தன் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டார். அப்போது சைக்கிளில் வந்து கொண்டிருந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரனை பார்த்து, அடப்போராத காலமே, ஆற்றுக்குள்ளே போயிடுடா, உன் காலை வெட்ட போகிறான் என்று கத்த வேண்டும் போலிருந்தது குஞ்சுமணிக்கு. அசட்டையாக வந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் மரத்தடியில் கத்தியுடன் நின்றிருந்த அவனை கண்டதும் பின்புற பெடலிட ஆரம்பித்தான். குஞ்சுமணியின் கண்கள் அவன் கைகளில் இருந்த கத்தியையே வெறித்தன. அவன் அந்த கத்தியில் எதையோ அழுத்த படக்கென்று அரை அடி நீளத்துக்கு பளபளவென்று அதில் மடிந்திருந்த எஃகு கத்தி வெளியில் வந்து மின்னிற்று. குஞ்சுமணி மெல்ல கண்களை திறந்து 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் நாயுடு சைக்கிளோடு வீட்டுக்குள் போவதை கண்டார். நல்ல வேலை தப்பிச்ச, ஆற்ற விட்டு வெளியில் வராதே, பலி போட்டுடுவான் பலி. அவன் வேப்பங்குச்சியை வெட்டி கொண்டு தனது வீட்டு திண்ணையில் அமர்ந்து பல் துலக்க ஆரம்பித்தான். குஞ்சுமணியும் தெருக்கதவை திறந்து கொண்டு வந்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போடத் தொடங்கினார். அவன் வேப்ப மரத்தடியில் நின்றிருந்த சமயம் சில பெண்கள் அவசர அவசரமாக அந்த கடைசி வீட்டருகே இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டு ஓடினார்கள். அங்குள்ள அத்தனை குடித்தனக்காரர்களும் தண்ணீர் பிடித்து கொண்டு குழாயடியை காலி செய்கிற வரைக்கும் அவன் வெளியே தலை காட்டவே இல்லை. அந்த நேரத்தில் தான் குஞ்சுமணி ஒவ்வொரு வீடாக சென்று எல்லோரையும் பேட்டி கண்டார். ஒவ்வொருவரையும் வீட்டில் பெண் பிள்ளைகளை தனியே விட்டுவிட்டு வெளியில் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் குஞ்சுமணி. அவர்களும் ஆமோதித்தார்கள். அப்படி போனவர்களில் ஒருவரான தாசில்தார் ஆபீஸ் தலைமை குமாஸ்தா தெய்வ சகாயம் பிள்ளை தமது நண்பர் ஒருவர் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருப்பது ஞாபகம் வரவே ஆபீஸுக்கு போகிற வழியில் ஒரு புகாரும் கொடுத்துவிட்டு போனார். காலை 11 மணி வரை அவன் வெளியே வரவில்லை. வீட்டை பூட்டாமலேயே அருகில் இருந்த பெட்டிக்கடைக்கு சென்று ஒரு கட்டு பீடியும் ஒரு துணி சோப்பும் வாங்கி வந்தான். துணிகளை துவைத்து வேப்ப மரத்திலேயே கட்டி காய போட்டான். பிறகு ஆள் அரவம் இல்லாததனால் அங்கேயே உட்கார்ந்து குளிக்க ஆரம்பித்தான். திடீரென்று, மாமா, உங்க பனியன் மண்ணில் விழுந்துடுத்து என்ற மழலை குரலை கேட்டு திரும்பி பார்க்கையில் 4 வயது பெண் குழந்தையொன்று ஜட்டியோடு மண்ணில் கிடந்த அவனது பனியனை கையிலே ஏந்தி கொண்டு நின்றிருந்தது. அப்போதுதான் அவன் பயந்தான். தன்னோடு இவ்வளவு நெருக்கமாக உறவாடும் இந்த குழந்தையை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று சுற்றுமுற்றும் திருடன் மாதிரி பார்த்தான். நீ தான் இங்கே திருடு வந்திருக்கிற புது மாமாவா? உன்னை பார்க்கக்கூடாதுன்னு அம்மா அறையில் போட்டு மூடி வச்சிருந்தா. அம்மா கூடத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ நான் மெதுவாக வந்துட்டேன். எனக்கு மிட்டாய் வாங்கி தரியா? திருடிண்டு வந்துடு, அந்த பொட்டி கடையில் நிறைய இருக்கு. அவன் சிரித்தான். அந்த குழந்தையின் கன்னத்தை தொட்ட பொழுது அவனுக்கு அழுகை வந்தது.
அவசர அவசரமாக உடம்பை துடைத்து கொண்டு இடுப்பில் கட்டிய துண்டோடு பெட்டிக்கடைக்கு புறப்பட்டான். அவன் போகும்போது அவனது இடுப்பு துண்டை பிடித்து இழுத்து ரகசியமாக சொல்லிற்று குழந்தை. அம்மா பார்த்தா அடிப்பா, சுருக்க போய் அவனுக்கு தெரியாம மிட்டாயை எடுத்துண்டு ஓடி வந்துடு, நான் உங்க ஆத்துல ஒளிஞ்சின்னு இருக்கேன். அவனும் ஒரு குழந்தை மாதிரியே தலையை ஆட்டிவிட்டு கடைக்கு ஓடினான். ஒரு நொடியிலே ஓடிப்போய் கை கொள்ளாமல் சாக்லேட்டை மடியில் கட்டிக்கொண்டு அவன் வந்தான். திருடன் என்கிற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷம் போலும் அவனுக்கு. இது உன் வீடு என்ற உரிமையை இந்த சமூகமே அந்த குழந்தை உருவில் வந்து தந்துவிட்ட ஒரு குதூகலம் அவனுக்கு. அந்த மகிழ்ச்சியில் ஓடி வந்த அவன் வீட்டுக்குள் குழந்தையை காணாமல் ஒரு நிமிஷம் திகைத்தான். யாராவது வந்து அடித்து இழுத்து கொண்டு போய்விட்டார்களோ என்ற நினைப்பில் அவன் நெஞ்சு துணுக்குற்றது. பாப்பா பாப்பா என்று ஏக்கத்தோடு 2 முறை அழைத்தான். என்று உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை பதித்து ஓசை எழுப்பியவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து காத்து கொண்டிருந்த குழந்தை வெளியே வந்தது. இங்கே தான் இருக்கேன், வேற யாரோ வந்துட்டாளாக்கும்னு நினச்சி பயந்துட்டேன், உட்காச்சிக்கோ என்று அவனை இழுத்து உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டது குழந்தை. குழந்தையின் கை நிறைய வழிந்து தரையெல்லாம் சிதறும்படி அவன் சாக்லேட்டை நிரப்பினான். எல்லாம் எனக்கா? 2-3 சாக்லேட்டுகளை ஒரே சமயத்தில் பிரித்து வாயில் திணித்து கொண்ட குழந்தையின் உதடுகளில் இனிப்பின் சாறு வழிந்தது. இந்தா உனக்கும் ஒன்று என்று ரொம்ப தாராளமாக ஒரு சாக்லேட்டை அவனுக்கும் தந்தபோது, ராஜி ராஜி என்ற குரல் கேட்டதும் குழந்தை உஷாராக எழுந்து நின்று கொண்டது. அம்மா தேடரா என்று அவனிடம் சொல்லிவிட்டு, அம்மா இங்கே தான் இருக்கேன் என்று உரத்து கூவினாள் குழந்தை. எங்கேடி இருக்க? இங்கே தான், திருட வந்திருக்காளே புது மாமா, அவ ஆத்துல இருக்கேன். அவனுக்கு சிரிப்பு வந்தது. சாக்லேட்டை அள்ளி குழந்தை கையிலே கொடுத்து, அம்மா அடிப்பாங்க, இப்போ போயிட்டு அப்புறம் வா என்று கூறினான் அவன். மிட்டாயை எடுத்துட்டு போனாதான் அடிப்பா, இதோ மாடத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடு, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், வேற யாருக்கும் கொடுக்காதே, ரமேஷ்க்கு கூட. மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு வந்த அவன் வாசற்கதவை விரிய திறந்து வைத்துக்கொண்டு தலைமாட்டில் சாவி கொத்து, கத்தி, பீடிக்கட்டு, பணம் நிறைந்த தோல் வார்க் பெல்ட்டு முதலியவற்றை வைத்துவிட்டு சற்று நேரம் படுத்து உறங்கினான். 4 மணி சுமாருக்கு யாரோ தன்னை ஒரு குச்சியினால் தட்டி எழுப்புவதை உணர்ந்து சிவந்த விழிகளை உயர்த்தி பார்த்தான். எதிரே போலீஸ்காரன் நிற்பதைக் கண்டதும் எழுந்து நின்று வணங்கினான். குழாயடிக்கு நேரே குஞ்சுமணி, கோனார், சீத்தம்மாள் ஆகியவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. போலீஸ்காரரை வணங்கிய பின் தன்னுடைய பெல்ட்டின் பர்சிலிருந்து ஒரு ரசீதை எடுத்து நீட்டினான் அவன். தெரியும்டா, பொல்லாத ரசீது. 50 ரூபாய் காசை கொடுத்து அட்வான்ஸ் கட்டினால் போதுமா? உடனே யோக்கியனாயிடுவியா நீ? மரியாதையாக இன்னைக்கே இந்த இடத்தை காலி பண்ணணும். என்ன, நாளைக்கும் நீ இங்கே இருக்கிறதா செய்தி வந்ததோ தொலைச்சுப்பிடுவேன், தொலைச்சு. என்னைக்குடா நீ ரிலீஸ் ஆன என்று மிரட்டினான் போலீஸ்காரன். முந்தா நாளுங்க எஜமான் என்று கையை கட்டிக்கொண்டு பணிவாக பதில் சொன்ன அவனது கண்கள் கலங்கி இருந்தன. அப்போது தெருவழியே வண்டியில் போய்கொண்டிருந்த அந்த காலனியின் சொந்தக்காரர் சோமசுந்தரம் முதலியார் இங்கு கூடி நிற்கும் கூட்டத்தை பார்த்து வண்டியை நிறுத்தச் சொன்னார். முதலியாரை கண்டதும் குஞ்சுமணி ஓடோடி வந்தார். உங்களுக்கே நன்னா இருக்கா? 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல ஊரறிஞ்ச திருடனை கொண்டு வந்து குடி வைக்கலாமா? வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் ஊன்றி எங்கோ பார்த்தவாறு மீசையை தடவிக்கொண்டு நின்றார் முதலியார்.
அட அசடே, அவனை பற்றி அவருக்கு என்னடா தெரியும்? திருடன்னு தெரிஞ்சிருந்தா வீடு கொடுப்பாரா? அதான் போலீஸ்காரன் வந்து இப்போவே காலி பண்ணணும்னு சொல்லிட்டானே, அதோட விடு. அவர்கிட்ட என்னத்துக்கு புகார் பண்ணிகிட்ருக்க என்று குஞ்சுமணியை சீதாம்மாள் அடக்கினாள். முதலியாருக்கு கண்கள் சிவந்தன. அந்த கடைசி வீட்டை நோக்கி அவர் வேகமாய் நடந்தார். அவர் வருவதைக் கண்ட போலீஸ்காரன் வாசற்படியிலேயே அவரை எதிர்கொண்டு அழைத்து சலாம் செய்தான். இங்கே உனக்கென்ன வேலை என்று போலீஸ்காரனை பார்த்து உருமினார் முதலியார். இவன் ஒரு கேடி சார், ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க, அதனால் காலி பண்ணும்படியாக சொல்லிட்டு போகிறேன். முதலியார் அவனையும் போலீஸ்காரனையும் மற்றவர்களையும் ஒரு முறை பார்த்தார். என்னுடைய டெனண்ட்டை காலி பண்ண சொல்கிறதுக்கு நீ யார்? முதல்ல யூ கெட் அவுட். முதலியாரின் கோபத்தை கண்டதும் போலீஸ்காரன் நடுநடுங்கி போனான். எஸ் சார் என்று இன்னொரு முறை சலாம் வைத்தான். அதிகாரம் இருக்குன்னா அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. திருடினப்போ ஜெயிலுக்கு போனான், அப்புறம் ஏன் வெளியில் விட்டாங்க? திருடாதப்போ அவன் எங்கே போகிறது? அவன் திருடினா அப்போ வந்து பிடிச்சிட்டு போ என்று கூறி போலீஸ்காரனை முதலியார் வெளியே அனுப்பி வைத்தார். ஓய் குஞ்சுமணி, இங்கே வாரும். உம்மை மாதிரி தான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன். எனக்கு வேண்டியது வாடகை. அதை நீர் திருடி கொடுக்கிறீரா சூதாடி கொடுக்கிறீராங்கிறதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி தான் அவனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நீர் ஜெயிலுக்கு போன ஒரு திருடனை கண்டு பயப்படுறீர். நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடன்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கே தான் இருப்பான். சும்மா கிடந்து அலட்டிக்காதீர் என்று குஞ்சுமணியிடம் சொல்லிவிட்டு கோனாரின் பக்கம் திரும்பினார். என்ன கோனாரே, நீயும் சேர்ந்துக்கிட்டு யோக்கியன் மாதிரி பேசுறியா? 4 வருஷத்துக்கு முன்னே பாலில் தண்ணி கலந்ததுக்கு நீ ஃபைன் கட்டின ஆளுதானே என்று கேட்டபோது கோனார் தலையை சொரிந்தான். கடைசியாக தனது புது குடித்தனக்காரனிடத்தில் முதலியார் சொன்னார், இந்தாப்பா, உங்ககிட்ட நான் கை நீட்டி 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்கேன். யாராவது வந்து உன்னை மிரட்டினா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வண்டியை நோக்கி நடந்தார் முதலியார். அன்று நள்ளிரவு வரை அவன் அங்கேயே இருந்தான். அவன் எப்போது வீட்டை பூட்டி கொண்டு வெளியே போனான் என்று எவருக்கும் தெரியாது. அந்த வீடு பூட்டி கிடக்கிறது என்பதை அறிந்த கோனாரும் குஞ்சுமணியும் நேற்று இரவு அடித்த கொள்ளையோடு அவன் திரும்பி வரும் கோலத்தை பார்க்க காத்திருந்தார்கள். மத்தியானம் ஆயிற்று, மாலை ஆயிற்று, மறுநாளும் ஆயிற்று. 2 நாட்களாக அவன் வராததைக் கண்டு கோனாரும் குஞ்சுமணியும் அவன் திருடப்போன இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்க கூடுமென்று மிகுந்த சந்தோஷ ஆரவாரத்தோடு பேசிக்கொண்டார்கள். அந்த 4 வயது குழந்தை மட்டும் ஒரு நாள் மத்தியானம் அந்த பூட்டி இருக்கும் வீட்டு திண்ணை மீது ஏறி திறந்திருக்கும் ஜன்னல் வழியே உள்ளே பார்த்தது. மாடம் நிறைய இருந்த சாக்லேட்டுகளை கலங்குகிற கண்களோடு பார்த்தது. மிட்டாய் மாமா, நீ வரவே மாட்டியா என்று கண்களை கசக்கிக் கொண்டு தனிமையில் அழுதது குழந்தை. என்ன நேயர்களே, கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் செய்யுங்க. புதுச்செருப்பு கடிக்கும் கதைக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதே போல் என்னுடைய மற்ற பதிவுகளான தாம்பத்தியம், நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ, காதரா கள்ளன் ஆகிய பதிவுகளையும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.